திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது, தமிழ் கடவுள் முருகன் எப்படி சமஸ்கிருதம் பேசுகிறவர்களின் கடவுளாக முடியும் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் தொடர்பாக மதுரை பழங்கானத்தம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் பற்றி பேச நான் இந்த மண்ணின் சொந்தக்காரன் என்ற தகுதி போதும். நான் பூசிய விபூதியை கொண்டு அரசியல் செய்தார்கள். விபூதியை பூசியது என்பது பிரச்சினை இல்லை, விபூதியை அழித்தேன் என்பதுதான் பிரச்சினை. அவதூறுகளை பரப்பலாம், அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம் என குற்றம் சாட்டினார். இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். நெற்றியில் பூசி இருந்த விபூதியை துடைத்தேன் என்பதை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் செய்தார்கள். விபூதியை பூசினேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, விபூதியை அழித்தேன் என்பதுதான் பிரச்சனை. திருமுருகன் கோவிலுக்குள் போன திருமாவளவன் விபூதியை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஏன் முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இதுதான் அவர்களின் அரசியல். எதை வைத்து அரசியல் செய்யலாம்? நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம், சமூக பதற்றத்தை உருவாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம். அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கொடுமைகளுக்காக என்றாவது ஒரு நாள் பாஜக, RSS மற்றும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் போராடிய சான்று இருக்கிறதா? உயர்கல்வியில் இன்று இந்துக்கள் எத்தனை பேர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த அளவிற்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சி அடைந்துள்ளதா என சாடினார். இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைந்தக்கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி வளர்ச்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும், இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. சாணத்தை உருட்டி தின்றால் ஆயுள் நீடிக்கும், இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. தமிழ்நாட்டு மக்கள் இருவரை அடையாளம் கண்டுவிட்டார்கள். ஒருவர் விஜய், இன்னொருவர் சீமான். விஜயும் சீமானும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது. ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது.